மேடவாக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஜோன் ஏரியாங்க. மேடவாக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஜோன் ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் இந்த வடக்கப்பேட் ரோடு தான். இந்த வடக்கப்பேட் ரோட்டே நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொக்கேட்டாக இருக்க ஒரு 213 BHK நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இன்னொன்று எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்துலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்க மேடவாக்கம் பெருமாள் கோயிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் உங்களுக்கு மேடவாக்கமும் இந்த வடக்கப்பேட் ரோட் கனெக்ட் பண்ணுற ஒரு ரோட்டில் ஆன் ரோட்டே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு சரிங்களா. இது டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு 21 வீடு வரும் சரிங்களா. அப்படியே உள்ள வாங்க. 21 வீட்டில் இப்போ நம்மளுக்கு எத்தனை யூனிட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 9 யூனிட் தான் நம்மளுக்கு மொத்தம் 9 யூனிட் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த 9 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 6 2 BHK வரும், 3 3 BHK நம்மளுக்கு வரும். எல்லாமே செமி ஃபர்னிஷ்டாக உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸே உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மாடுலர் கிச்சன், 2 பெட்ரூமுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாக இருக்குங்க. ஸோ இந்த கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபுட்வேர்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 14x14 மட்டும் ஹாலோட சைஸ் மட்டும் சரிங்களா. ஸோ அப்படியே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைனிங் ஏரியா வரும். எவ்வளோ பெரிய கிச்சனாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 3 BHKயோட ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் நம்ம இப்போ பார்த்துடலாமா. இந்த 3 BHKயோட ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் இப்போ நம்ம எல்லாமே பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடலர் கிச்சன், லேஃப்ட் கபோர்ட்ஸ், உங்களுக்கு இந்த கார் பார்க்கிங், GST ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஜோன் ஏரியாங்க. மேடவாக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஜோன் ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் இந்த வடக்கப்பேட் ரோடு தான். இந்த வடக்கப்பேட் ரோட்டே நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொக்கேட்டாக இருக்க ஒரு 213 BHK நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களை ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக மேடவாக்கத்தில் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு நம்ம அப்படி பார்த்துடலாமா. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரதுக்கு மேடவாக்கத்துலேருந்து மெயின் ரோட்லேருந்து உள்ள வர மாதிரி நிறைய ஆக்சஸ் நம்மளுக்கு இருக்குது. மொத்தம் நம்மளுக்கு 3 ஆக்சஸ் மட்டும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்ன ஆக்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு மேடவாக்கம் கூட்டு ரோட்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேடவாக்கம் உங்களுக்கு லதா சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அந்த லதா சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தா உங்களுக்கு வடக்கப்பேட் ரோடு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது. நம்ம மேடவாக்கம் ஜங்ஷன் எல்லாருக்குமே தெரியும். மேடவாக்கம் ஜங்ஷனில் பார்த்தா உங்களுக்கு பெருமாள் கோயில் ஆர்ச் இருக்கும். எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது. இன்னொரு ஆக்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மேடவாக்கம் ஜெயச்சந்திரன் எல்லாருக்குமே தெரியும். ஜெயச்சந்திரனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 1.2 கிலோமீட்டரில் நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது. இன்னொன்று எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்துலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்க மேடவாக்கம் பெருமாள் கோயிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் உங்களுக்கு மேடவாக்கமும் இந்த வடக்கப்பேட் ரோட் கனெக்ட் பண்ணுற ஒரு ரோட்டில் ஆன் ரோட்டே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு சரிங்களா. டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் எத்தனை பிளாக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டல் 4 பிளாக்காக நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வீடு வருங்க. ஃபஸ்ட்டு A பிளாக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 யூனிட் இருக்குது. டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு 21 வீடு வரும் சரிங்களா. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே நம்மளுக்கு கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. சம்பு அண்ட் செப்டி டேங்க் நம்மளுக்கு எல்லாமே வந்துருங்க. அது மாதிரி தாம்பரம் மாநகராட்சி கூட நம்ம மேடவாக்கம் எல்லாமே ஆட் பண்ணிட்டாங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ், உங்களுக்கு அந்த மெட்ரோ வாட்டர் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்துடும். டோட்டலாக எல்லா 4 பிளாக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 வீடு வரும் சரிங்களா. 21 வீட்டில் இப்போ நம்மளுக்கு எத்தனை யூனிட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 9 யூனிட் தான் நம்மளுக்கு மொத்தம் 9 யூனிட் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த 9 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 6 2 BHK வரும், 3 3 BHK நம்மளுக்கு வரும். எல்லாமே செமி ஃபர்னிஷ்டாக உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸே உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மாதிரி முழுக்க ரெட் பிரிக்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் இது சரிங்களா. வாங்க அப்படியே ப்ராஜெக்ட்டில் போய் மற்ற எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க 2 BHK பார்த்துடலாம். 2 BHKல ஒரு வீடும் 3 BHKல ஒரு யூனிட் மட்டும் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி காட்டிடுறேன். ஸோ மற்ற டீடைல்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப்ஸ் கொடுத்து ஒரு சின்னதாக நம்மளுக்கு லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த EB பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. எல்லாமே நம்மளுக்கு 3 phase EB தான் சரிங்களா. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்குற யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1003 ஸ்கொயர் ஃபீட் வரும். கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேசிங் வரும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க எல்லா 2 BHKவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் வருங்க. ஸோ ஃப்ரண்ட்டே நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. 2 BHK என்ன சைஸ்லேருந்து நம்மளுக்கு அவைலபிள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 922 ஸ்கொயர் ஃபீட் இருந்து 1003 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு 2 BHK அவைலபிளாக இருக்குங்க. சீக்வுட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு மெயின் டோர் வந்துருங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா 14x14 14க்கு 14 நல்ல ஒரு பெரிய ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி
இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க எந்த வீட் நீங்க வாங்கினாலும் உங்களுக்கு செமி ஃபர்னிஷ்ட் இந்த டிவி யூனிட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இங்க மாடுலர் கிச்சன், 2 பெட்ரூம்க்கு லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. 14x14 நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட டிசைன் அவங்களோட கலர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது நம்ம என்ட்ரன்ஸ் இது வழியா தான் நம்ம உள்ள வந்தோம். ஸோ இங்கே பண்ண ஒரு சின்னதா நம்மளுக்கு லாபி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு அந்த சுவிட்ச் பாயிண்ட், டேப்பு, உங்களுக்கு தண்ணி போறதுக்கு அவுட்லெட் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஸோ அப்படியே வந்தவொடனே பாத்தீங்கன்னா ஹால்லேயே நம்மளுக்கு இங்க ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க ஒரு விண்டோ இருக்கு. பேக் சைட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 3 அடிக்கு நம்மளுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ அப்படியே வந்தீங்கன்னா ஹால்ல இருந்து உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா இங்க ஒரு டைனிங் ஹால் வந்துருங்க. இந்த டைனிங் ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11க்கு 6ல நல்ல ஒரு பெரிய டைனிங் ஹால் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 4 பேர் நீங்க தாராளமா டைனிங் பண்ணலாங்க. சோ இந்த டைனிங் ஹால்லே பாத்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ, இங்க ஒரு விண்டோ வந்துடும். ஸோ அங்கே ஒரு விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சஸ்கோல் அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குது. ஃபுல்லாக நம்மளுக்கு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாக இருக்குங்க. ஸோ இந்த கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10x7 10க்கு 7ல நல்ல ஒரு பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஓப்பன் கிச்சன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே நம்மளுக்கு மாடலர் கிச்சனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தட்டு வைக்கிற ட்ரே, கரண்டி வைக்கிற ட்ரேஸ் எல்லா ட்ரேஸும் நம்மளுக்கு வந்துருவாங்க. கிச்சன் மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரானைட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு விண்டோ பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். இந்த வீட்டில் இருக்க எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வாங்கினாலும் யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 46% கிட்ட உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருவாங்க. ஸோ கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் நீங்கள் உள்ள வச்சுக்கலாங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே இருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் பாயிண்ட் எல்லாம் இருக்கு. மேலே பாருங்க, லாஃப்ட் எல்லாமே நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ஸோ அதுக்கான சார்ஜஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. வாங்க அப்படியே அடுத்து நம்ம பெட்ரூம் பார்த்துடலாங்க. ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த யூபிஎஸ் வைக்கிற மாதிரி அதுக்கான உங்களுக்கு கபோர்ட்ஸ், லாஃப்ட் எல்லாமே இருக்கு. கொஞ்சம் அவங்களோட திங்ஸ் எல்லாமே உள்ள வச்சிருக்காங்க. டைல்ஸை பொறுத்த வரைக்கும் அப் டு நம்மளுக்கு 6 ஃபீட் வரைக்கும் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிவிசி டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டோர்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டோர் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11/10ங்க. 11க்கு 10ல இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்கு. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு விண்டோ இருக்குங்க. ஸோ ஒரு பிளாக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி செட் பேக் விட்டு தான் ஒரு பிளாக்குமே நம்மளுக்கு கட்டி நோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ இருக்கு. ஸோ இந்த சைடும் ப்ராஜெக்டை சுற்றி செட் பேக் விட்டு தான் ப்ராஜெக்ட் கட்டி நோட் பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்க, நம்மளுக்கு லாஃப்ட், கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஹுட்வர்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கபோர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய கபோர்ட்ஸாக தாங்க இருக்கு. அது மாதிரி இந்த டைம்ல வந்து புக் பண்ணும்போது இந்த கபோர்ட்ஸோட கலர் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்க ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இது வந்து நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 11/10 தான். அந்த பெட்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா 11/10 தான். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 11/10 தான். இந்த பெட்ரூம்லயும் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 யூபிவிசி விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பாருங்க, லாஃப்ட், கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம்ங்க. ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது வெஸ்டர்ன் வேணும்னாலும் வெஸ்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்தியன் வேணும் அப்படின்னாலும் நீங்க இந்தியன் டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த 2 BHK அபார்ட்மெண்ட்டை ஃபுல்லாவே நம்ம பார்த்துருவாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ஸ் 2 BHK ஸ்டார்டிங் பிரைஸ் ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸுங்க. உங்களுக்கு கார் பார்க்கிங், GST ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 64,50,000 64,50,000 வந்து 2 BHK ஸ்டார்டிங் பிரைஸ் வருங்க. ஸோ கண்டிப்பா 2 BHK நம்ம சஸ்கோல் சொன்னாங்களே யாரா மேடாவுக்கு இந்த வடகப்பேட் ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கானது தான். அடுத்து நம்ம 3 BHK பார்த்துடலாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துருங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தா நம்ம ஒரு 2 BHK கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துருந்தோம். ஸோ செகண்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி நம்மளுக்கு 3 BHK இருக்கு. சரிங்களா? இந்த 3 BHK பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1103 ஸ்கொயர் ஃபீட் 1103 ஸ்கொயர் ஃபீட் வரும். அந்த 922 ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா 2 BHK. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 BHK வரும். நார்த் ஃபேசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 BHK வரும். 3 BHK பொறுத்த வரைக்கும் 3 யூனிட் தான் அவைலபிளா இருக்கு. அது மாதிரி நம்ம சஸ்கோல் சொன்னவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஜோன் ஏரியான்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம சைட்ல இருந்து நியர்பை என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிலாங்பாங் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. இந்த பிலாங்பாங் ஸ்கூல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. வேலம்மாள் ஸ்கூல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KKB அகாட் ஸ்கூல் எல்லாமே இருக்கு. நம்ம சைட்ல இருந்து இங்க நடந்து போற ரூட்ல இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு. சரிங்களா? சரிங்க, இந்த 3 BHK யூனிட்டை பத்தி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தா ஒரு லாபி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தா ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா?
மெயின் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீக்வுட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. 3 BHK பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 யூனிட் தான் அவைலபிளா இருக்கு. அது மாதிரி இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல நம்ம லிஃப்ட் கிடையாதுங்க. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா 46% உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிரும். அப்படியே உள்ள போயிடலாம். உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. ஹால் கம் டைனிங் ஹாலோட நம்மளுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் மட்டும் டைனிங் ஏரியா எல்லாமே இந்த ஹாலோட சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 14x14 14x14 நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. ஃபேன் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியால நம்மளுக்கு ஒரு ஃபேன் பாயிண்ட் வந்துடும். இங்கேயும் நம்மளுக்கு ஒரு ஃபேன் பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்க பாருங்களேன், இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவி யூனிட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு சூலூர் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு 3 வீடு அவைலபிளா இருக்குங்க. ஸோ இபி ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே அந்த இபி கண்ட்ரோல் பண்றோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஏரியா நம்மளுக்கு வந்துடும். அப்படியே இங்க இருந்து பாருங்க, அப்படியே காட்டுங்க இந்த சைடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்குங்க. 14x14 மட்டும் ஹாலோட சைஸ் மட்டும் சரிங்களா. ஸோ அப்படியே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாங்க. ஸோ இந்த ஸ்டிச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைனிங் ஏரியா வரும். டைனிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 பேர் உட்காந்து நீங்கள் தாராளமாக டைனிங் பண்ணலாம். இந்த டைனிங் ஏரியாவோட சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x8ங்க. 10x8ல நல்ல ஒரு பெரிய டைனிங் ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஃப்ரெஞ்ச் வீட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டோர் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கு. அப்படியே உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x3ங்க. 10x3ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பால்கனியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி இந்த கஸ்டமர் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அவங்க போட்டது, இது எல்லாமே எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வருங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய பால்கனியாகவே நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த பால்கனிலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைட்டுக்கும் காற்று வசதிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இது 10x8ல நம்மளுக்கு டைனிங் ஏரியா சரிங்களா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் பாருங்க, எவ்வளோ பெரிய கிச்சனாக இருக்குது பாருங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 12x7ங்க. 12x7ல நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்கு. கிச்சன் மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராண்ட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த வீடு வாங்கிட்டாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க பார்த்தா இந்த சிம்னி, இந்த வாட்டர் ஃபில்டர் எல்லாமே அந்த வாட்டர் ஃபில்டர் எல்லாமே நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மஸ்கிட்டோ நெட் நம்மளுக்கு போட்டுருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு யூபிவிசி விண்டோ நம்மளுக்கு வந்துடும். அது மாதிரி இந்த சைடும் நம்மளுக்கு ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட்டு வைக்கிற ட்ரே, இந்த கரண்டி வைக்கிற ட்ரேஸ் எல்லா ட்ரேஸுமே வந்துடும். அது மாதிரி ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸோட தான் இந்த இன்டீரியர் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி எல்லா ப்ரைஸும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாமே உங்களுக்கு ஸ்பிட்டப் பண்ணி சொல்ல சரிங்களா. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூமுங்க. இந்த காமன் ரெஸ்ட் ரூம் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த யூபிஎஸ் பவர் சேவிங் அந்த பேட்டரியில் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே நம்மளுக்கு மேலே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்வேர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. யூபிவிசி டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. ஸோ பாத்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் அப் டு பார்த்தீங்கன்னா 6 feet வரைக்குமே நம்மளுக்கு அந்த டைல் ஃபினிஷிங் எல்லாமே வந்துருங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இது காமன் ரெஸ்ட் ரூம். இந்த காமன் ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வரும். அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x11ங்க. 10x11ல இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இருக்கு. இந்த பெட்ரூம்லேயே ஒரு ஏசி பாயிண்ட் வந்துருங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக 3 யூபிவிசி விண்டோ நம்மளுக்கு வந்துடும். அப்படியே இந்த சைடு பாருங்க, நம்மளுக்கு லாஸ்டே கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த கலரும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இந்த கஸ்டமர் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கலர் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க வீடு வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த லாஸ்ட் கபோர்ட்ஸ், மாடலர் கிச்சன் இது எல்லாமே அந்த கலர்ஸ் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்படியே வாங்க நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இங்கேருந்து பாருங்க ஹாலு, இது வந்து நம்மளுக்கு டைனிங் ஹாலு. அப்படியே ஒரு வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே ஹால் கம் டைனிங் ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எங்கே ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11x9ங்க. 11x9ல இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவி சீட்டோ கொடுத்துருக்காங்க. 3 யூபிவி சீட்டோ நம்மளுக்கு வந்துடும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி பாயிண்ட் நம்மளுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ரெட் கலரில் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அடுத்து நம்ம தேர்ட் பெட்ரூம், லாஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இது நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம், லாஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11x10ங்க. ஸோ 2 பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11x10 தான் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமும் நல்ல பெரிய பெரிய பெட்ரூமா இருக்கு. ஒரு பெட்ரூமோட சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9x11ல வந்துடும் சரிங்களா. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 டாய்லெட் 3 பெட்ரூம் உள்ள ஒரு 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் அபார்ட்மெண்ட் தான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மாடலில் டைல் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் சைடில் கிளாஸ் செட்டு, ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துருவாங்க. அங்கே அப்படி
என்னங்க வீடு பிடிச்சிருக்கா? வீடு ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன். இந்த 3 BHKயோட ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் நம்ம இப்போ பார்த்துடலாமா? இந்த 3 BHKயோட ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடலர் கிச்சன், லேஃப்ட், கபோர்ட்ஸ், உங்களுக்கு இந்த கார் பார்க்கிங், ஜிஎஸ்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 3 BHK வாங்கும் போது உங்களுக்கு 77 lakhs 77 லட்ச ரூபாய் ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் நம்மளுக்கு வருங்க. ஸோ நான் டேட்டா பில்டோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். அது மாதிரி யாருக்குமே எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP Housing.